ஒரே மாதிரி ஸ்நாக்ஸ் கொடுத்து போர் அடிச்சிருச்சுங்களா? இந்த 3 ஸ்நாக்ஸ் ரெசிபீஸ் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பேபிஸ்க்கும் பிடிக்கும், அம்மாவுக்கும் ஈஸி. வாங்க ரெசிபீஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ரெசிபி வெஜ் கட்லெட். இந்த ரெசிபிக்கு கேரட், பீன்ஸ், உருளைக்கிழங்கு வேக வச்சு எடுத்திருக்கேன். அப்புறம் கடலை மாவு, சீரகத்தூள், உப்பு, கொத்தமல்லி. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். ரொம்ப ஈஸியாகவே செஞ்சிடலாம். வாங்க. ஒரு பவுலில் வேக வச்ச பொட்டேட்டோ ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் கேரட் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் பீன்ஸும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையுமே நல்லா ஸ்மாஷர் வச்சு ஸ்மாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் சீரகத்தூள், உப்பு ஆட் பண்ணிட்டு கொத்தமல்லியும் ஆட் பண்ணிவிட்டு கடலை மாவும் ஆட் பண்ணிட்டு நல்லா எல்லாத்தையும் நல்லா பிளெண்ட் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தண்ணிலாம் தெளித்து மிக்ஸ் பண்ண தேவையில்லை. அது நார்மலாகவே நல்லாவே பிளெண்ட் ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா இதை இந்த மாதிரி ஷேப்பில் நான் இன்றைக்கி எடுத்துக்க போகிறேன். நீங்கள் வேறு மாதிரி ஷேப் வேணும்னா கூட நீங்கள் செஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி ரவுண்டாக இந்த மாதிரி தட்டி எடுத்துக்கிறேன். இப்போது ஒரு பேன் வச்சுக்கோங்க. கீ ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம ரெடி பண்ண கட்லெட்ஸ் எல்லாத்தையுமே இந்த மாதிரி வச்சு நல்லா ப்ரௌனிஷ் ஆகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா ப்ரௌனிஷ் ஆயிடுச்சு. நம்மளோட ஹெல்த்தியான வெஜ் கட்லெட் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக ஒரு நாள் ஸ்நாக்ஸ்க்கு ட்ரை பண்ணி பாருங்கள். கிட்ஸ் சூப்பராக சாப்பிடுவாங்க. செகண்ட் ரெசிபி பனானா பீனட் பைட்ஸ். இந்த ரெசிபிக்கு வாழைப்பழம், கேரட்டு, பீனட்டை பவுட்ரு பண்ணி வச்சுருக்கேன். ப்ரெட்டை பிரெட் க்ரம்ஸுக்கு பவுட்ரு பண்ணி வச்சுருக்கேன் மிக்சிலேயே. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். பனானாவை இந்த மாதிரி ஸ்மாஷ் பண்ணிக்கோங்க. அதோட கேரட்டு கிரேட் பண்ணி வச்சுருக்கிறத எடுத்துக்கோங்க. அப்புறம் பீனட் பவுட்ரு ஆட் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையும் நல்லா சேர்ந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா ஒரு டோ கன்சிஸ்டன்சிக்கு வர அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம ப்ரெட்டை வச்சு பிரெட் க்ரம்ஸ் ரெடி பண்ணதை வச்சு அதையும் தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிவிட்டு அதான் பைண்டிங் ஏஜென்ட். ஸோ அதை ஆட் பண்ணிட்டு இந்த மாதிரி நல்லா ரவுண்டாக பசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போது நமக்கு மாவு ரெடி ஆகிடுச்சு. வாங்க இப்போ இதை நான் இந்த மாதிரி தட்டி தட்டி வச்சுக்க போகிறேன். உங்களுக்கு வேறு ஏதாவது ரவுண்ட் ஷேப்பில் வேணும், ஸ்கொயர் ஷேப்பில் வேணும், ஷேப்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா கூட அதை வச்சு நீங்கள் ஷேப் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது இதெல்லாம் ரெடி ஆகிடுச்சு. இப்போது ஒரு பேன் வச்சுட்டு கீ ஆட் பண்ணிவிட்டு இதையும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறோம். இது ரொம்ப ஈஸியான ரெசிபி தான். சிம்பிளாகவும் இருக்கும், ஈஸியாகவும் செஞ்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்மளோட ஹெல்த்தியான பனானா பீனட் பைட்ஸ் ரெடி ஆயிடுச்சு. பனானா ஆட் பண்ணியிருக்கிறதுனால நேச்சுரலாகவே ஸ்வீட்டாக இருக்கும். குழந்தைங்களுக்கு ஸ்வீட்னஸ்னால் ரொம்ப பிடிக்கிறதுனால கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. நான் செவ்வாழை எடுத்திருக்கேன். அது ஹெல்த்தி வெயிட் கெயினுக்கும் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தேர்ட் ரெசிபி பன்னீர் ஃப்ரை. இந்த ரெசிபிக்கு பன்னீர், கருவேப்பிலை, கொஞ்சமாக மிளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு, வெங்காயம் எடுத்துக்கோங்க. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு பேன் வச்சுட்டு ஃபஸ்ட்டு கொஞ்சமாக கீ ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஆனியன் ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம க்யூப்ஸாக வெட்டி வச்சுருந்த பன்னீரையும் ஆட் பண்ணிட்டு நல்லா கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்கோங்க. அப்புறம் எடுத்து வச்சுருந்த மசாலாஸ் எல்லாத்தையுமே அதோட ஆட் பண்ணி நல்லா பன்னீர் கூட மிக்ஸ் ஆகிறவளுக்கு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்மளோட ஹெல்த்தியான ப்ரோட்டீன் ரிச் பன்னீர் டிக்கா ரெடி. குழந்தைங்க கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.